அப்பாவுக்கு சூப்பர் வெற்றி, மகனுக்கு சுமார் வெற்றி. திரையுலகத்துல அப்பாவும் மகனும் ஒரே காலகட்டத்துல நாயகர்களா வலம் வராங்கன்னா அது ஒரு சாதனை தான். அந்த சாதனைய தெலுங்கு திரையுலகத்துல சிரஞ்சீவியும் ராம் சரணும் நிகழ்த்தியிருக்காங்க. அப்பா மகன் சாதனை புரிஞ்சதெல்லாம் சிவாஜி கணேசனும் பிரபுவும் 80கள்லயே நிகழ்த்தி காட்டியிருக்காங்கன்றது இன்றைய ரசிகர்களுக்கு கூடுதல் தகவல். ராம் சரண் நடிச்சு வெளிவந்த தமிழ் தனி ஒருவன் படத்தோட தெலுங்கு ரீமேக்கான துருவா டிசம்பர் 9 வெளிவந்தது. இந்த படம் சுமார் 90 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலிச்சு சுமாரான வெற்றியை பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. 90 கோடியே பெரிய வசூல் தான், இருந்தாலும் அதை விட அதிக வசூலை எதிர்பார்த்ததுனால தான் சுமார் வெற்றின்னு சொல்றாங்க. மகன் ராம்சரண் தயாரிக்க அப்பா சிரஞ்சீவி நாயகன நடிக்க தமிழோட கத்தி படத்தோட தெலுங்கு ரீமேக்கான கைதி நம்பர் 150 படம் ஜனவரி 11 வெளியாச்சு. இந்த படம் 100 கோடி ரூபாயை தாண்டி வசூலிச்சிருக்கிறதாகவும் விரைவில் 150 கோடியை தொட இருக்கிறதாகவும் டோலிவுட் தகவல்கள் தெரிவிக்குது. மகன் ராம் சரண் நடிச்ச துருவா படத்தோட ஒப்பிடும்போது அப்பா சிரஞ்சீவி நடிச்ச கைதி நம்பர் 150 சூப்பர் வெற்றின்னு சொல்றாங்க. 60 வயசை கடந்த பின்னாடியும் சிரஞ்சீவியோட வசூல் சாதனை அவர் அடுத்தடுத்து கதைகளை கேட்க வச்சிருக்கு. அவரை தேடி பல தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் போய்கிட்டு இருக்காங்களாம்.